உங்களை மாதிரி ஏழை குடும்பத்திலேருந்து வந்தவங்க. இப்போல்லாம் நீங்கள் +2 படிக்கிற மாதிரி எஸ்எஸ்எல்சி மார்க் வந்ததுக்கப்புறம் எங்கள் அப்பா என்னை திருச்சியில் அப்துல் கலாம் சார் படித்த காலேஜில் சேர்க்கறதுக்கு அழைச்சிட்டு போனாங்க. மார்க்கை பார்த்தோன்னா தர்றேன்ட்டார் பிரின்சிபல். அங்கே இருந்த ரெக்டர் என்ன பண்ணார், நீ எந்த ஊருன்னு கேட்டார். தஞ்சாவூர். ஹாஸ்டலில் தங்கினாதான் உனக்கு சீட்டு. எங்கள் அப்பாவுக்கு ஹாஸ்டலில் கட்டுறதுக்கு பணம் இல்லை. இங்கே படிக்க முடியாதுப்பா, மன்னர் சரபோஜி அரசினர் கல்லூரின்னு கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது, நம்மகிட்ட பணம் இல்லை, அங்கே போகலான்னு. உங்களை விட ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்தவன். எங்கள் அம்மாட்ட வந்து அழுதேன் நான், ஏமா எனக்கு வந்து சீட்டு கிடைக்கலம்மா, அப்பாட்ட பணம் இல்லை அப்படின்னு. வறுமையை கண்டு பயப்படாதரா, ஒரு திறமை இருக்குது நம்மகிட்ட எல்லாம், ஏழை பிள்ளைங்கள்ட்ட எல்லாம், தைரியமாக போய் கவர்மெண்ட் காலேஜில் படினாங்க. அதே வேத வாக்காக எடுத்துக்கொண்டு போய் படித்தேன். 5 ஆண்டுகளில் காவல்துறை உயரதிகாரியாக மாறி அரசு கல்லூரியிலே படித்துவிட்டு திருச்சி மாவட்டத்திற்கே மாவட்ட கண்காணிப்பாளராக மாறி அந்த கல்லூரியிலே 3 முறை முக்கிய விருந்தினராக சென்று அப்துல் கலாம் சார் பேசின லாலி ஹாலிலே உரை நிகழ்த்தி இருக்கின்றேன் என்றால், கல்வியை தவிர, படிப்பை தவிர ஏழை பிள்ளைகளால் முன்னேறுவதற்கு வேறு என்ன வழி இருக்கிறது?